ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எண் காரணவியல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன கொஷின் பாருங்கள், 3, 9, 19, 33 அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. என்னும் தொடரின் அடுத்த எண் யாது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ 3, 9, 19, 33. அப்போ 39க்கு அப்புறம் என்ன எண் வரும் அப்படிங்கிறது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாமல் முழுக்க ஷார்ட்கட்டை மெத்தடை யூஸ் பண்ணி மேக்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஆர்டராக எழுதிக்கோங்க. என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 9, 19, 33. சரியா? ரைட். அப்போ 3 கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே ஆர்டராக எழுதுங்க. 3, அதுக்கப்புறம் 9, 19, 33. ஓகேவா? ரைட்டா? எழுதிட்டிங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா கழிங்க. எதுலேருந்து எதானா ஃபஸ்ட்டு இந்த 9லேருந்து 3 கழிங்க. ஸோ அப்போ இந்த 9லேருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 6. அது இங்கே கீழே எழுதிக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ 19லேருந்து 9 கழிங்க. 19லேருந்து 9 கழிச்சா என்ன வரும்? 10. அதை அப்படியே கீழே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 33லேருந்து 19 கழிங்க. அப்போ 33லேருந்து 19 கழிச்சா என்ன வரும்? 14. அந்த 14 இங்கே எழுதுங்க. சரியா? இப்போ 33க்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நம்பருக்கு 6, 10, 14 அப்படி இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 6 கூட 4 கூட்டினா என்னது? 10 வருதா? ரைட்டு. இந்த 10 கூட 4 கூட்டுங்க. என்ன வரும்? அடுத்த நம்பர் 14 வந்துருச்சா? ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சொல்கிற பாருங்க. இந்த 6 கூட 4 கூட்டினா 10. அடுத்த நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 10 கூட 4 கூட்டுங்க. என்ன வரும்? 14. அடுத்த நம்பர் வந்துருச்சு. ஓகேவா? ரைட்டு. அப்போ டிஃபரன்ஸ் என்னது? 4. புரிஞ்சா? அப்போ டிஃபரன்ஸ் வந்து 4. அதே மாதிரி 14 கூட ஒரு 4 கூட்டினா என்ன வரும்? 18. ஓகேவா? ஸோ ஒரு அசம்ஷனில் இங்கே 18ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போது நான் சொல்கிற மாதிரி கூட்டிக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த 6ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம். கூட்டணும்னா என்ன கிடைக்குன்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். இந்த 6ஐயும் 3ஐயும் கூட்டினா ஒரு 9. அடுத்த நம்பர் 9 கிடைச்சிருக்கா? ரைட்டு. அதே மாதிரி இந்த 9ஐயும் நான் சர்க்கிள் போடுற பாருங்க. இந்த 9ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா மேலே உள்ள அடுத்த நம்பர் கிடைக்கும். என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க? 19 வந்திருக்கா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த 19ஐயும் 14ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு மேலே உள்ள 33 வந்து கிடைக்கும். கிடைச்சிருக்கா? ரைட். 33 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 33ஐயும் 18ஐயும் கூட்டினோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரணுமோ வந்துடும். சரியா? ரைட்டு. இப்போ 33ஐயும் 18ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா என்ன வரும்? 8 கூட 3 கூட்டினா எவ்வளவு? 11. அப்போ 11க்கு 1 மிச்சம் 1. 3 + 1 4. அந்த மிச்சம் 1 இருக்கு இல்லையா? அப்போ 5. 51. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா அந்த டேஷில் 51 தான் ஆன்சரு. 51ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 or 2 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து போட்டுருவீங்க. ஸோ இதே மாடலில் ஒரு 3 சம் டீச் பண்ணுறேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே கொஸ்டின் மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டாக டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். விடுபட்ட எண்ணை காண்க
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 6, 12, 20, 30. ஸோ 30க்கு அப்புறம் என்ன இந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிற எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த மாடல்ல இருந்து டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாடலில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ரைட்டு. ஸோ எப்படி போடணும்னு பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதுங்க. என்னென்னா 2, 6, 12, 20, 30. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதிட்டிங்கன்னா ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மு போட்டோம்னா அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 6லேருந்து 2 கழிங்க. 6லேருந்து 2 கழிச்சுன்னா என்ன வரும்? 4. அதை கீழே எழுதிக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ 12லேருந்து 6 கழிங்க. என்ன வரும்? 6. ரைட்டு. அதுக்கப்புறம் 20லேருந்து 12 கழிங்க. என்ன வரும்? 8. எழுதியாச்சா? அதுக்கப்புறம் 30லேருந்து 20 கழிங்க. என்ன வரும்? 10. ரைட்டா? ரைட்டு. இப்போ கழிச்சு எழுதியாச்சு. இப்போ நம்ம கழிச்சு எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் பிட்வீனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ 4க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2. இப்போ 4 கூட 2 கூட்டினா 6 கிடச்சிரும். 6 கூட 2 கூட்டுங்க 8 கிடச்சிரும். 8 கூட 2 கூட்டுங்க 10 கிடச்சிரும். அதே மாதிரி 10 கூட என்ன பண்ணுங்க 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு 12 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 12 இங்கே எழுதுங்க. அடுத்ததாக எழுதுங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ நம்ம வந்து கூட்ட போகிறோம். ஏதாவதுன்னா இந்த மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் கூட்டுனா இப்போ 2ஐயும் ஃபார் எக்ஸாம்பிள் 2ஐயும் 6ஐயும் சாரி 2ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு இந்த மேலே உள்ள 6ங்கிற நம்பர் கிடச்சிரும். ரைட்டா? ரைட்டு. அதே மாதிரி அடுத்து பாருங்கள். இப்போ 6ஐயும் கூட்டினா இந்த மேலே உள்ள 12 கிடச்சிருச்சா? ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள். இந்த 12ஐயும் 8ஐயும் கூட்டுங்க. என்ன கிடைக்கும்? இந்த மேலே உள்ள 20 கிடச்சிருச்சு. ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள். இந்த 20ஐயும் 10ஐயும் கூட்டுங்க. எவ்வளவு? இந்த மேலே உள்ள 30 கிடச்சிருச்சு. இப்போ அவ்வளோதான், ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள். இந்த 30ஐயும் இந்த 12ஐயும் கூட்டுங்க. எவ்வளோ வரும்? 30ஐயும் 12ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 42. அந்த 42 இங்கே எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 42. அப்போ 42 எங்கே இருக்குன்னு பாருங்கள். பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். 42. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஏற்கனவே 2 சம்மு போட்டிருவோம். அதே மாடல் தான் தேர்டு சம்மும். இந்த சம்மில் கண்டிப்பாக வந்து புரியும். இது வரைக்கும் புரியாதவங்க இந்த சம்மு அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு பாருங்கள். பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க. 2, 6, 12, 20, 30, 42, 56 டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கடைசியாக என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 62, ஆப்ஷன் பி 72, ஆப்ஷன் சி 64, ஆப்ஷன் டி 68 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயே என்ன பண்ண முடியும்? மேக்ஸு போட முடியும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் மேஜர் இல்லாமல் அதர் மேஜர் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸ் வந்து போட முடியும். ஸோ இப்போ பாருங்கள். 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56. அப்போ அதுக்கப்புறம் டேஷு. அந்த டேஷில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ நம்ம அஸ் யூஷுவல் என்ன பண்ணுமோ அதே மாதிரி கழிங்க. இப்போது 6லேருந்து 2 கழிச்சா 4. அந்த 4 கீழே எழுதுங்க. 12லேருந்து 6 கழிச்சோம்னா 6. 20லேருந்து 12 கழிச்சா 8. 20லேருந்து 30லேருந்து 20 கழிச்சா 10. 42லேருந்து 30 கழிச்சா 12. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள். 56லேருந்து 42 கழிக்கணும். 56லேருந்து 42 கழிச்சோம்னா 14. அந்த 14 இங்கே கீழே எழுதுங்க. சரியா? சரி. இப்போ நம்ம கழிச்சு எழுதியிருக்கோம். அதை வந்து இது இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்கா? இப்போ இந்த 4 கூட 2 கூட்டினா 6 கிடச்சிரும். ரைட்டு. அதே மாதிரி இந்த 6 கூட 2 கூட்டினா 8 கிடச்சிரும். 8 கூட 2 கூட்டினா அடுத்த நம்பர் 10 கிடச்சிரும். 10 கூட 2 கூட்டினா அடுத்த நம்பர் 12 கிடச்சிரும். சரியா?
12 கூட 2 கூட்டினா அடுத்த நம்பர் 14 கிடச்சிரும். ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 2 தான். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 14 கூட 2 கூட்டினா 16. அப்போ அந்த 16 இங்கே ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணியாச்சா? ரைட்டு. இப்போது 2 நம்பரை மேலேயும் உள்ள மேலே என்ன இருக்குன்னா 2, கீழே என்ன இருக்குன்னா 4. இந்த 2 நம்பரை கூட்டினோம்னா அடுத்த நம்பர் எனக்கு கிடச்சிரும். அப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 வந்துருச்சா? ரைட்டு. இப்போ இந்த 6ஐயும் 6ஐயும் கூட்டுங்க. 6ஐயும் கூட்டினா 12 வந்துருச்சா? ரைட்டு. அதே மாதிரி 12 கூட இந்த 8 கூட்டுங்க, 20 வந்துருச்சா? ரைட்டு. இப்போ இந்த 20 கூட இந்த 10 கூட்டுங்க, அடுத்த மேலே உள்ள அடுத்த நம்பர் வந்துடும் 30. 30 கூட 12 கூட்டினா மேலே உள்ள அடுத்த நம்பர் என்னது? 42 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 42 கூட இந்த 14 கூட்டினா 56. இப்போது இந்த 56 கூட இந்த 16 கூட்டினா என்ன நம்பர் வருதோ அது ஆன்சரு. இப்போ 56 கூட 16 கூட்டுங்க. கூட்டுனோம்னா 6 6 12, மிச்சம் 1, 5 + 1 6 + 1 7, 72. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 72 தான் வரும். 72 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில். 72ங்கிறது ஆப்ஷன் பியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர், 72. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இது ஒரு மாடல். ஸோ இந்த மாடலில் ஒரு 2 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 7, 14, 23. 23க்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு. ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 47. அதுக்கப்புறம் 47 என்ற தொடரில் இந்த கொஸ்டின் மார்க்கு என்ற இடத்தில் உள்ள எண், அந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல என்ன எண் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாடல் தான், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கவனிச்சா உங்களுக்கே புரியும். சரியா? ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம வரிசையாக அவங்க கொடுத்துருக்க நம்பரை எழுதுவோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2, ஓகே 2 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 7, 2, 7, 14, 23, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்கு 47. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், அந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி 3 சம் பார்த்தா அதை வந்து கடைசியாக ஒரு சீரியஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கடைசியில் டேஷ் போட்டிருப்பாங்க. இப்போ கடைசியாக என்ன வரும் கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே வந்து பிட்வீன்லேயே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு என்ன வரும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ரைட்டா? அதே மெத்தட் தான் போட போகிறோம். இப்போ 7லேருந்து 2 கழிங்க. அப்போ கழிச்சோம்னா 5. அதை கீழே எழுதுங்க, 5. ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் 14லேருந்து 7 கழிச்சா 7. அதை கீழே எழுதுங்க. அதுக்கப்புறம் 23லேருந்து 14 கழிக்கணும். 23லேருந்து 14 கழிச்சா 9. சரியா? அப்போ அதை கீழே எழுதுங்க, 9. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் தான் நம்ம கழிக்க முடியும். நம்பர் இல்லை. ஸோ அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கீழே எழுதிக்க முடியும் 5, 7, 9. இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போது இந்த 5 கூட 2 கூட்டினா 7 வந்துருச்சா? ரைட்டு. அதேமாதிரி 7 கூட 2 கூட்டினா 9 வந்துருச்சா? அதே மாதிரி நீங்கள் கூட்டி பார்க்கணும். இப்போ 9 கூட 2 கூட்டினா அப்போ 2 2 கூடுது, 2 2 கூடுதா? அப்போ 9 கூட 2 கூட்டினா என்ன வரும்னா என்ன வரும்? 11. அப்போ அடுத்த நம்பர் 11 தான் இருக்கும் இங்கே. ரைட்டா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கூட்டுவோம். இந்த 5ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 5ஐயும் 2ஐயும் கூட்டினா அந்த மேலே உள்ள 7 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த 7ஐயும் 7ஐயும் கூட்டுங்க, என்ன வரும்னா என்ன வரும், அந்த மேலே உள்ள 14 கிடச்சிருச்சா? ரைட்டு. இப்போ இந்த 14ஐயும் இந்த 9ஐயும் கூட்டினோம்னா இந்த மேலே உள்ள 23 கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. இப்போ இந்த 23ஐயும் இந்த 11ஐயும் கூட்டுனீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அதான் அந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல வரும். அப்போ 23 கூட 11 கூட்டினா என்ன வரும்? இப்போ 23 கூட 1 கூட்டினா 24, அது கூட ஒரு 10 கூட்டினா 34. அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா 34 அப்படிங்கிறதா இருக்கும். ஆப்ஷன் 34 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கன்னா இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஏற்கனவே 4வது சம்மு போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான். வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களாலே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரியா? நான் சொல்ல சொல்ல நீங்களே போட்டு வாங்க, இல்லை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சரியா? 5வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 5, 10, கொஸ்டின் மார்க்கு 26. இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழக்கமாக 5லேருந்து 2 கழிப்போம். கழிச்சோம்னா 5லேருந்து 2 கழிச்சா 3. ஓகே. அதுக்கப்புறம் 10லேருந்து 5 கழிச்சா 5. அது இங்கே எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல வந்து கொஸ்டின் மார்க். சரியா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நம்பர் இருந்தால் கழிக்கலாம். அப்போ நம்பர் இல்லை, அப்போ என்ன பண்ணணும், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. இப்போது 3 கூட எந்த நம்பரை கூட்டினா 5 வரும்னு பாருங்கள். இப்போ 3 கூட எந்த நம்பரை கூட்டினா 5 வரும்? 2. ரைட்டா? அப்போ 3 கூட 2 கூட்டினா 5. அப்போ அடுத்து 5 கூட 2 கூட்டுங்க, என்ன வரும்? 7. அப்போ இந்த இடத்துல 7 போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்போ இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு மேலே உள்ள நம்பர் 5 கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கூட்டினா மேலே உள்ள 10 கிடச்சிரும். ரைட்டா? ரைட்டு. இப்போ இந்த 10ஐயும் 7ஐயும் கூட்டுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 17 வரும் இல்லையா? அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் 17. ஓகேவா? ஸோ இப்போ 17 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆன்சரை வந்து கொஸ்டின் படிக்கிற டயத்தில் என்ன பண்ணலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ ஆப்ஷன் பி 17 இஸ் த கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சம்மும் ஒரு மாடலு, அதுக்கப்புறம் 4, 5 வந்து ஒரு மாடலு. இப்போ 6வது கொஸ்டின் வந்து ஒரு மாடலு. என்னென்னு பாருங்கள். 2, 6, 13, 23, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா போட்டு என்ற வரிசையில் அடுத்த இரு உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கடுத்த 23க்கு அப்புறம் இன்னொரு நம்பரு, அதுக்கப்புறம் 23க்கு அப்புறம் அடுத்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது உறுப்புகள்னா என்னது? நம்பர்னு அர்த்தம். சரியா? அப்போ 23க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 2 நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ரைட். அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதி வைக்கிறோம். என்னென்னா 2, 6, 13, 23. அந்த 2 நம்பரை நான் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? அடுத்த 2 உறுப்பில் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டு. இப்போ வழக்கமாக என்ன பண்ணுங்க, கழிங்க. எதை? இந்த 6 கூட 2 கழிச்சோம்னா 4 வந்துருச்சா? ரைட்டு. அடுத்து 13 கூட 6 கழிச்சோம்னா 7. அதை எழுதுங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் 23 கூட 10 கழிச்சா, சரி 23 கூட 13 கழிச்சா 10. அதை எழுதுங்க. சரியா? ரைட்டு. இப்போ இதோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்கள். இந்த 3 நம்பருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வருதுன்னு பாருங்கள். 4 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 3. அப்போ 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 3 கூட்டுங்க 13. அடுத்து எழுதிக்கோங்க. 13 3 கூட 3 கூட்டினா 16. அவ்வளோதான். இதோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். கூட்டவா? அப்போ 4 கூட இந்த 4ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா அந்த மேலே உள்ள நமக்கு 6 கிடைக்கும். ரைட்டு. இப்போ இந்த 6ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா மேலே உள்ள 13, அடுத்த நம்பர் 13 தானே? அப்போ 13 கிடைக்கும். 6 7 கூட்டினா 13. அதுக்கப்புறம் இந்த 23 எதை கூட்டினா கிடைக்கும்னா 13ஐயும் 10ஐயும் கூட்டினா 23. ரைட்டு. அதுக்கப்புறம் இது 23ஐயும் 13ஐயும் கூட்டு என்ன வருது? 23 கூட 13 கூட்டினா 26, 36. அப்போ இந்த இடத்துல 36 வந்துருச்சு. அப்போ ஒரு நம்பர் 36ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 36 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் இன்னும் கூட்டி பார்த்துக்குறோம். அப்போ 36ஐயும் 16ஐயும் கூட்டு எவ்வளவு? 36 கூட 10 கூட்டினா 46, 46 கூட ஒரு 6 கூட்டினா 52 வந்துருச்சா? அப்போ ஆன்சர் பாருங்கள். 36, 52 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டோம்? செம்ம போட்டாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. அது வந்து ஒரு மாடல்.
கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடரில் உள்ள தவறான எண்ணை தேர்வு செய்ய அப்படின்னு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சீரியஸ் பாருங்க. 3, 8, 15, 24, 34, 48, 63 அப்படிங்கிற ஒரு சீரியஸை கொடுத்துட்டு இதில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டமான சம்மு தான். கொஞ்சம் புரிஞ்சு போட்டால் தான் நம்மளால் போட முடியும். சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதுவோம். என்னென்னா 3 எழுதியாச்சு, 8 எழுதியாச்சு, 15, 24, 34, 68, சாரி 48, 34க்கு அப்புறம் 48, அதுக்கப்புறம் ஃபைனல் என்னது 63 எழுதியாச்சா? ரைட்டு. இப்போ வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே போடுவோம், கழிப்போம். இப்போ 8லேருந்து 3 கழிச்சோம்னா 5, 15லேருந்து 8 கழிச்சோம்னா என்ன வரும்? 7 எழுதியாச்சா? எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 24லேருந்து 15 கழிச்சா 9. ஓகே. அதுக்கப்புறம் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் கூட ஒரு ஸ்டெப் போகலாம். இப்போ 24லேருந்து நான் ஏன்னு சொல்லிடுறேன், இப்போயே சொல்லிடுறேன். 24லேருந்து 34லேருந்து 24 கழிச்சுன்னா 10. அப்போ அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லையா? இப்போ 5 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வருதுன்னு பாருங்கள், 2. அப்போ 2 2ஆக கூட்டிகிட்டே போகணும். சரியா? அப்போ 2 2ஆக கூட்டிகிட்டே போதான்னு பாருங்கள். இப்போ 5 கூட 2 கூட்டினா 7 வந்துருச்சு. 7 கூட 2 கூட்டினா 9 வந்துருச்சு. 9 கூட 2 கூட்டினா என்ன வரணும்? 11 வரணும். சரியா? ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. சரியா? அப்போ 10 வந்து என்னது? கிடையாது. சரியா? நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ 5 கூட 2 கூட்டினா 7, 7 கூட 2 கூட்டினா 9, 9 கூட 2 கூட்டினா 11ன்னு வரணும். சரியா? 11ன்னு வரல, ஆனால் இங்கே 10 வந்திருக்கு. அப்போ 11 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போ 2 2ஆக கூட்டிகிட்டு போகணும். சரியா? இப்போ ஸ்டார்டிங்கில் எத்தனை நம்பர் கூடுதோ அதே தான் கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டே போகணும். சரியா? அப்படி வந்தால் தான் நமக்கு கரெக்டு. இப்போ பாருங்க, 5 கூட 2 கூட்டினா 7, 7 கூட 2 கூட்டினா 9, 9 கூட 2 கூட்டினா 11 வரணும். ஆனால் 10 வந்திருக்கு. அப்போ 11 இங்கே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 34க்கு பதில் 35 இருந்துச்சு அப்படின்னா 35ல் 24 கழிச்சா என்ன வந்துடும்? 11 வந்துடும். சரியா? அப்போ 34ங்கிற இடத்துல 35 இருந்தால் கரெக்டு. அப்போ தவறான எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 34 தான் எனது தவறான எண். 34 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் எனது கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமான சம்மு தான். கொஞ்சம் புரிஞ்சு போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? போடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் என்ன? 6, 11, 18, 27, 38, அதுக்கப்புறம் டேஷு 66. ஸோ அப்போ அந்த டேஷுங்கிற இடத்துல என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இன்றைக்கி மொத்தமாக எத்தனை செம்மு பார்த்துருக்கீங்க? 7 செம்மு பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 3 செம்மு வந்து ஒரு மாடல், அதுக்கப்புறம் 4, 5ங்கிற ஒரு மாடல், 6வது சம்மு ஒரு மாடல், 7வது சம்மு ஒரு மாடல். ஸோ அப்போ மொத்தமாக 7 சம்மில் 4 மாடல் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள்.